சீன விசாவுக்காக லஞ்சம். கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி. நாட்டையே காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டார்களா? இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு உலை வைக்கும் வகையில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய உள்துறை அமைச்சராக ப. சிதம்பரம் இருந்தபோது வெளிநாடு விசா அனுமதிக்கான அதிகாரம் உள்துறை அமைச்சகத்திடம் இருந்தது. அப்போது பஞ்சாப் மாநிலம் மான்சா மாவட்டத்தில் அனல் மின் நிலையம் அமைக்கும் ஒப்பந்தத்தை வேதாந்தா குழுமத்தின் துணை நிறுவனமான தல்வண்டி சாபோ மின்சார நிறுவனத்திடம் மாநில மின்சார வாரியம் அளித்தது. இதைத் தொடர்ந்து சீனாவின் ஷாண்டாங் மின்சார கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து அந்த மின் நிலையத்தை அமைக்கும் பணியில் TSPL ஈடுபட்டது. இந்த நிலையில் அனல் மின் நிலைய பணிகளில் ஈடுபடுவதற்கு ஷாண்டாங் நிறுவனம் சார்பாக பணியாற்ற சீனர்களுக்கு விதிமுறைகளுக்கு புறம்பாக இந்திய விசா கிடைப்பதற்கு ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் வழிவகை செய்ததாகவும் இதற்காக அவர் 50 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாகவும் CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த காலகட்டத்தில் சீன குடிமக்களுக்கு சட்டவிரோதமாக விசா வழங்கியதாக கார்த்தி சிதம்பரம் உட்பட 7 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சதியில் ஈடுபட்டது, சாட்சியங்களை அளித்தது போன்ற குற்றங்களுக்கான ஆதாரம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் நீதிபதி. இந்த நிலையில் கார்த்தி சிதம்பரம் சிக்கியிருக்கும் சீன ஊழியர்களுக்கு சட்டத்திற்கு புறம்பாக கூடுதலாக வழங்கப்பட்ட ப்ராஜெக்ட் விசாவில் ஒரு விசாவிற்கு 50 லட்சம் என பெற்றதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த ஊழல் என்பது இந்தியாவின் விண்வெளி திட்டமான மங்கள்யான் திட்டத்தின் மொத்த பட்ஜெட்டுக்கு நிகரான தொகை என்பது தலை சுத்த வைக்கிறது. இந்த ஊழல் பணம் பெல் டூல்ஸ் லிமிடெட் என்ற மும்பை நிறுவனத்தின் மூலம் வெள்ளையாக்கப்பட்டுள்ளது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் சிக்கிய விகாஸ் மகாரியா என்பவர் அப்ரூவராக மாறி இமெயில், தொலைபேசி உரையாடல் என பல ஆதாரங்களை CBIக்கு கொடுத்ததில் மூலம் இந்த ஊழல் வழக்கில் கார்த்தி சிதம்பரம் தப்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் விதிகளை மீறி அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் விதிகளை மீறி லஞ்சம் பெற்று விசா வழங்கியது ஊழல் என்பதை தாண்டி உள்நாட்டு பாதுகாப்புக்கு எதிரானது என்பதுதான் இந்த வழக்கில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. சீன நாட்டினருக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு விசா வழங்கிய காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து இந்தியாவில் ஆட்சியில் இருந்திருந்தால் பாகிஸ்தான் நாட்டினருக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு விசா வழங்கி இருக்குமோ என்கிற ஐயப்பாடு மக்களுக்கு எழுந்துள்ளது. தற்பொழுது குற்றச்சாட்டில் சிக்கி இருப்பவர் சாதாரண நபர் இல்லை, முன்னாள் உள்துறை அமைச்சரின் மகன். மேலும் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் செயல்களுக்கு பின்னணியில் இருந்து ஆதரவு கொடுத்து வருவது சீனா. இப்படி இருக்கையில் கார்த்தி சிதம்பரத்தின் இந்த செயல் தேசிய பாதுகாப்புக்கு எதிரானது என்பதால் இந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.